இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் யோலோ. முழுக்க முழுக்க ஒரு அழகான காதல் கதை. இதற்குள் ஒரு பின்னணியான ஒரு த்ரில்லர் சம்பவம் உண்டு. அதை கலந்து கலகலப்பாக ஒரு காதல் கதையை கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் எஸ். ஷாம். தேவ், தேவிகா, ஆகாஷ், பிரேம்குமார், படவா கோபி, விஜே, நிக்கி, சுபாஷினி, கண்ணன், பிரவீன், யுவராஜ் கணேஷ், சுவாதி திவாகர், கலைக்குமார், நித்தி மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். கதை ராம்ஸ் முருகன். திரைக்கதை ராம்ஸ் எஸ். ஷாம், ராம்ஸ் முருகன், செல்வன், மகேஷ் செல்வராஜ் என்று 4 பேர் திரைக்கதை அமைத்திருக்கின்றார்கள். ஒரு த்ரில் கலந்த ஒரு காதல் கதை என்பதால் 4 பேர் திரைக்கதை அமைத்திருக்கின்றார்கள். டைரக்டர் ஷாம் சிறப்பாக ஒரு காதல் திரைப்படத்தை அழகாக இயக்கியிருக்கின்றார். ஒளிப்பதிவு சூரஜ் நல்லுசாமி, இசை ஏஎல் ரமேஷ். தேவ் அவருடைய குழுவினர் சேர்ந்து ஒரு யூடியூப் நடத்துகிறார்கள். அந்த யூடியூப் பேர் தான் லோகோ. அதற்காக அவர்கள் பலரை பயமுறுத்தி அதை ஒரு ஆக்ஷன், ஒரு அதிரடியான ஒரு சீனாக வைத்து அதற்காக நிறைய வியூவர்ஸ் எல்லாம் பார்க்க வைத்து நிறைய அதை ஒரு பெரிய கலகலப்பாக ஆக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ரவுடி பெண்ணை, ஒரு ரவுடியுடைய லவ்வரை இவங்கள் பயமுறுத்த அந்த அம்மா மயங்கி போய் கோமாவுக்கு போய் விடுகிறார். அந்த அளவுக்கு பயந்து விடுகிறார் ஒரு குண்டு பெண். இதனால் இவர்கள் அந்த ரவுடியிடம் மாட்டிக்கொள்கிறார்கள். அது வேறு கதை. அதே சமயத்தில் தேவிகா என்கிற அந்த பெண், அவள் வீட்டில் பெண் பார்க்க வரும்போது அவளுடைய அப்பா சொல் மீறாத அந்த பெண், அப்பா சொன்னை தாண்டாத பெண். அவளுக்கு திருமணம் என்று வரும்போது ஒருவன் வருகின்றான். அந்த திருமணம் செய்ய போகும்போது தான் ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, இவள் ஹனிமூனுக்கு வேறு போயிட்டு வந்திருக்கிறார் என்று அவள் பாஸ்போர்ட் சொல்கிறது என்று சொல்ல இவள் அதிர்ச்சி ஆகிறாள். அவங்க அப்பாவும் அதிர்ச்சி ஆகிறார். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது அவர்களுக்கு பின்னால் வேறொரு கதை ஓடுகிறது. அதாவது ஒரு நகைக்கடை அதிபர், அவருக்கு ஒரு மகன் ஆகாஷ். நகைக்கடை அதிபர் அந்த நகைக்கடையில் வேலை பார்க்கும் ஒரு அழகான பெண்ணை காதலிக்கிறார். அந்த காதலுக்கு அவருடைய தந்தை எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இது எப்படி நடந்தது? அவர்கள் இருவரும் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள்தான் இவர்கள் உடம்பில் மறுபடியும் அந்த காதல் கொலையை இந்த உலகுக்கு தெரிவிக்கின்றார்கள் என்பது போல் அந்த திரைக்கதை அமைத்திருக்கிறார். மிக அழகாக இருவருக்குள்ளும் உள்ள அந்த தேவிகாக்குள்ளே இருக்கிற அந்த காதலை மென்மையாக மிக அழகாக ஒவ்வொரு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த காட்சியும் ரசிக்கும்படி செய்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆகாஷ் மிக துள்ளலாக ஒரு காதலனாக, அதே போல் அவருடைய காதலியாக வருபவர் மிக நேர்த்தியாக நடித்திருக்கின்றார். தேவிகா ஏறக்குரிய ஒரு சின்ன திரிஷா போல முகச்சாயலில் இருப்பதால் படத்திற்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறார். அவருடைய ரொமான்ஸ் காட்சிகளும் அவருடைய மென்மையான சிரிப்பு, அந்த முறைப்பு எல்லாமே ரசிக்கும் தடை வைத்திருக்கின்றார்கள். இது முழுக்க ஒரு காதல் கதை, ஆனால் த்ரில்லான ஒரு காதல் கதை. இதனால் இவர்கள் சேர்ந்த இந்த ஆவியால் ஒன்று சேர்கிற இவர்கள் நிஜத்தில் மறுபடியும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் மீதி கதை. இதை மிக அழகாக நேர்த்தியாக ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறதால் திரைக்கதையும் நீரோட்டமாக காதலில் சென்று கொண்டிருப்ப ஒவ்வொரு திருப்பத்தையும் மிக அழகாக செய்திருப்பதால் இந்த படம் பார்க்க ரசிக்க இன்றைய இளைஞர்களுக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.